இன்னும் கையல் வெளியில் வரல. வெளியில் வந்த உடனே புக்கையெல்லாம் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடணும். சர்ப்ரைஸாக இருக்கும். எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. நான் ஏதாவது கையலுக்கு பண்ணணும்னு பார்க்கும்போது தான் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஃபோனே எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. டேய் ஃபோனை எடுடா. ஐயோ இவனை எப்படி தடுக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போ இந்த ரூம்லேருந்து 2 ரூம் தள்ளி தான் நம்ம ரூமு. இங்கேருந்து ராஜான்னு கத்துவான். அவன் காதல் விழுந்தா கண்டிப்பாக வந்துடுவான். மணி என்ன ஆகுது? இன்னும் 2 பேர் வெளியில் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கையலாக தான் இருக்கணும். சே இவனா? கையில் இருந்த புக்கையை பார்த்தா அவ்வளோதான். என்ன ஏதுன்னு கேட்பான், மறைச்சி வச்சுருவோம். இங்கே என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன், சும்மா கிளம்பியாச்சு வாக்கிங் போகலான்னு இங்கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். இல்லை ரொம்ப நேரமாக யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கே, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி பின்னாடி என்னமோ மறைச்சி வச்சுருக்கே, என்னது? அதுவா? அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த என்னமோ பூவு அது ரூமில் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ ஓ சரி சரி. யார்? செம்பா சித்தி தானே கூப்பிட்றாங்க? ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நான் அப்போ போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. சரி சரி போயிட்டு வா. கயல் அண்ணி கிளம்பிட்டாங்களா? அவளா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை அர்ஜுன், நீ மட்டும் கிளம்பிட்டியா? அவங்க கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க கிளம்பிட்டாங்க, அந்த வந்துடுவாங்க. நீ உன் வேலையை பாரு. சரி சரி. அம்மா கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன். அதை தாண்டா முன்னாடிலேருந்தே சொல்கிறேன், உங்கள் அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, உன் வேலை என்னமோ அதை பாருடா. ஓகே ப்ரோ. சே கையில் பார்க்கவே முடியலையே. ஐயோ இந்த அம்மா வேற. இருமா வரேன். எனக்கு என்னமோ இவன் சும்மா நின்ன மாதிரி எனக்கு தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன ஏதுன்னு. அன்னைக்கிளி அன்னைக்கிளி. என்னங்க மாமா போன காரியம் என்னாச்சு? அதை ஏன்டி கேக்குற? வைத்தியர் இப்பதான் எங்கேயோ வெளியில போயிருக்காராம். என்ன வெளியே போயிருக்காரா? அட ஆமா, நான் என்ன இந்தியிலயா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு? சரி சரி, வீட்டுல உள்ள ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிங்க மாமா, கலப்பா இருப்பீங்க, கூழ் குடிக்கிறீங்களா? கூழா? கம்மங்கூழா கேப்பக்கூழா? உங்களுக்கு பிடிச்ச கம்மங்கூழ் தான் செஞ்சு வச்சிருக்கேன், குடிக்கிறீங்களா? யாரிடி இவ? எனக்கு பிடிச்ச கம்மங்கூழுங்கிற அப்புறம் குடிக்கிறீங்களான்னு கேட்குற? கொண்டு வா 2 சொம்பு. தொட்டுக்க என்ன வச்சிருக்க? ஊறுகாவா பப்படம் வச்சிருக்கியா? ஊறுகாவும் இருக்கு, பப்படமும் பொரிக்க போறேன், வேணும்னா சொல்லுங்க பொரிச்சு தரேன். சரி சரி 2ஐயும் கொண்டா, நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஏன் மாமா வெயில்ல போயிட்டு வந்தீங்க? இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு உட்காருங்க. சரிதா. ஆத்தா என்ன வெயில், என்ன வெயில். குளிச்சுட்டு போனா கூட இப்படி அவியுது. என்னத்த சொல்ல, இந்த சூரிய பகவான் தான் ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டணும் நம்ம மேல. ஏன் மாமா நீங்க சொன்னா மட்டும் சூரிய பகவான் அப்படியே ஏத்துக்க போறாரு? அது இல்லடி அன்னைக்கிளி, ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்ப என்ன உடனேவா மழையை குடுத்துற போறாரு? சரி கூழ் எடுத்துட்டு வந்தியா? ஏன் உங்களுக்கு கண்ணு வேணா அமைஞ்சு போச்சா? கையில தானே இருக்கு, எடுத்து குடிங்க. ஏண்டி பப்படம் குடுக்குறேன்னா? நீங்க கலப்பா இருப்பீங்கன்னு உடனே எடுத்துட்டு வந்தேன். பப்படம் தானே வேணும், உடனே பொரிச்சு எடுத்துட்டு வரேன், குடிச்சுக்கிட்டு இருங்க. இந்தாங்க. சரி சரி, அந்த பிள்ளைக்கு கொடுத்தியா? அதானே பார்த்தேன், எங்கடா அந்த பிள்ளை இழுக்கலையேன்னு. அப்புறம் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம மட்டுமா சாப்பிடுறது? இதெல்லாம் நான் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் அந்த பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தேன், அது வேணான்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லையா, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க என்னைய? அப்படியா சொன்னிச்சு? கூப்பிட அந்த பிள்ளைய நானே கொடுக்குறேன். என்னன்னு தெரியல, நீங்க கொடுத்தா கூட குடிக்கும் போல. ஜீவா ஜீவா. கூப்பிட்டீங்களா ஆண்டி? தோ உன் அங்கிளு ஏதோ கேட்கணுமா, அவர்கிட்ட நீ கேளு. சரிங்க ஆண்டி. நீங்க கேளுங்க, நான் போய் ஊறுகாவும் பப்படமும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஊறுகாய் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், பப்படம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. என்ன ஆச்சு அங்கிள், எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? அது ஒண்ணுமில்ல தாயி, நீ கூழ் குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? ஏன் குடிக்க மாட்ட? இல்லை அங்கிள், நான் குடிச்சு பழக்கம் இல்லை, அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன் ஆன்ட்டிகிட்ட. சாரி ஆச்சிகிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தா
கூழ்லாம் குடிச்சின்னா தான் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தெம்பு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன தண்ணியிலேவா உட்காந்துருக்க முடியும்? இந்த கூழ் அது இதுன்னு நம்ம குடிச்சாதான் நம்மளும் இந்த மண்ணில் உயிர் வாழ முடியும். கூழ் நான் கேள்விப்பட்டதே இல்லை அங்கிள், அதனால தான் நான் குடிக்கல. நீ நினைக்கிற மாதிரி இது கஷாயம் மாதிரிலாம் இருக்காது. அது டேஸ்டா இருக்கும். நீ வேணா ஒரு வாய் குடிச்சு பாரேன், உனக்கே பிடிக்கும். நீ 2 டம்ளர் என்ன 4 டம்ளர் கூட குடிப்ப. ரியலி? ஓ அப்படியா அங்கிள்? சரி குடிங்க, நான் குடிச்சு பார்க்குறேன். இந்தாத்தா குடிச்சு பாரு. அந்த காலத்து அமிர்தம் தா. இந்த மாதிரி காலத்துலலாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஏதோ சாப்பிட்றீங்களே பிசாவோ பசாவோ, அந்த மாதிரிலாம் இருக்காது. செம்ம டேஸ்டா இருக்கும், பார்த்துக்கோ. ஓகே அங்கிள், நான் ட்ரை பண்ணுறேன். ஞம் 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 ஞம். ஓ வாவ் அங்கிள், உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த உலகத்திலே நான் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை குடிச்சதே இல்லை அங்கிள். ஆமாத்தா, இது உடம்புக்கு அம்புட்டு நல்லது. என்னாச்சு, கூழ குடிச்சாலாவ? ஆண்டி, கூழ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. யாருடி இவ? நான் கொடுத்தப்ப குடிக்க மாட்டேன்னா இப்ப அவர் கொடுக்கவும் குடிச்சிட்ட? அதுதான் பேசுற விதம்ங்கிறது. நீ பேசுற விதத்துல பேசியிருந்தீன்னா இந்த பாப்பா அது பாட்டுக்கு மடக்கு மடக்குன்னு எடுத்து குடிச்சிருந்துருக்கும். ஏங்க மாமா, எனக்கு பேச்சு சரியில்லையா? ஆமா, இல்லைன்னா இந்த கூழை குடிக்காம வச்சிருக்க விடுவியா? சரிதான் சரிதான். எதையாவது கேட்கும்போது நீ நல்லா வருவடி நல்லா பேசுறடின்னு நீங்க சொல்லுங்க, அப்போ வச்சுக்கிறேன் உங்களை. நீங்க 2 பேருமே இப்படியே தானா ஆன்ட்டி அங்கிள்? உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது சிப்பா? சிப்பு எங்க இங்க இருக்கு? கடல்ல எல்லாம் இருக்கும். சோ ஆன்ட்டி ஆன்ட்டி, ரிலேஷன்ஷிப்னா உங்களோட உறவு முறையை சொல்றேன். ஓ அப்படியாத்தா, இதுக்கு சிப்பு நான் பேர் வச்சிருக்காங்க. அடியே, அது ஏதோ அலாசன் சிப்பாமே உடு. என்னமோ அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதை சொல்லுது. உன்னை பப்படம் பிடிக்க சொல்லி எம்புட்டு நேரம் ஆச்சு. பொறிச்சு கொண்டாந்தியா? வெறும் கையை வீசிக்கிட்டே வருவாவ. இந்தாயா மாமா, பொறிச்சிட்டேயா, வாயா சாப்பிட போலாம். அங்க மொட்டை வெயில வந்து நின்னுக்கிட்டு 2 பேரும் கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, அங்க வந்துடும். அடுத்தது யாருப்பா வருது? அட வைத்தியரு, வாங்க வைத்தியரு. சே, இவனை பெத்ததுக்கு ஒரு எருமை மாட்டை பெத்து போட்டுருக்கலாம். பாலாச்சும் கறந்துருக்கும். ஒருத்தி போனா என்ன நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இன்னொருத்திய வேற பிடிச்சிட்டாவே. எல்லாம் இவனை சொல்லி குத்தம் இல்ல, இவன் அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா கையல் ரூம் வாசல் நிக்கிற? மா, நான் சும்மா வாக்கிங் போனேம்மா. டேய், யார்கிட்ட காது குத்துற? நான் உனக்கு அம்மாடா. உன்னைய பத்தி ஃபுல் டீடைல்ஸ் A to Z எல்லாமே எனக்கு தெரியும். என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபுல் டீட்டெயிலுங்கிற, A to Zங்கிற, ஃபுல்லா தெரியுங்கிற. என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நக்கலா தெரியுதா? இல்லம்மா, கோமா இருக்கேன்னு தெரியுது. இப்படியே பேசி பேசி உசி பெத்தி விட்டுறாத. என்னம்மா நீ சும்மா நொய் நொய்ங்கிறம்மா. நான் இப்ப என்னம்மா தப்பு பண்ணேன்? இப்ப எதுக்கு என்னைய கூப்பிட்ட அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நீ எதுக்கு போன, ஏன் போன, யாரை பார்க்க போன, என்ன கொடுக்க போன, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும்னு சொல்றேனா இல்லையா? சரி சொல்லு, என்ன டீட்டெயில் தெரியும் உனக்கு? இன்னைக்கு கையலுக்கு பர்த்டே, புக்கே கொடுக்க தானே போனேன். மா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா. அது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படிம்மா, எப்படி கண்டுபிடிச்ச? நானே கையலுக்கு பர்த்டேன்னு லேட்டா தான் தெரிஞ்சுது. உனக்கு முன்னாடியே தெரியுமோ? மண்ணாங்கட்டி. மாமா ப்ளீஸ்மா, ட்ரிக்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சும்மா இருடா, விளையாண்டுக்கிட்டு இருக்காம. பின்ன என்னம்மா, நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. நீ நல்லா புட்டு புட்டு வைக்கிறியே. நான் தான் சொல்லிட்டேன்ல உன் அம்மான்னு. இப்ப ரொம்ப முக்கியம் கையலுக்கு போய் ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்றது. நீ சொல்லன்னா அவ ஏங்கிட்டு கிடக்குறா பாரு. உனக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன், அவ உன்னோட ஜீவா கிடையவே கிடையாதுன்ட்டு. நீ தான் ஏன் ஜீவா ஏன் ஜீவா ஏன் கையலு அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்க. இப்படி பண்ணி பண்ணி ஏன் இமேஜ் டேமேஜ் பண்ணலான்னு பாக்குறியா நீ? மா, நீ பேச பேச சிரிப்பு தாமா வருது. நான் எங்கம்மா டேமேஜ் பண்ணேன் உன் இமேஜை? நீயே தான் அப்படியே கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்க. போய் கண்ணாடியில் போய் பாரு. ஏன் அப்பா இவ்வளோ சீக்கிரம் செத்து போனாருன்னு எனக்கு இப்போதான் புரியுது. டேய், இங்க பாரு ராஜா, நீ எதையாவது சொல்லி மழுப்பி வேற பேச்சு கொண்டு போற. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது பாத்துக்கோ. சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்திலாம் நினைக்கிறியா? மா, நான் இதே மாதிரி ஜீவா கூட பழகும்போது என்னையே இதே மாதிரி வான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஜீவா கிடைக்காமையே போயிட்டா. நானும் உன் பேச்சு கேட்டுட்டு அவளை விட்டுட்டேன். ஆனால் இந்த கையில் நான் விடவே மாட்டேன். நீ நல்லா உன் செல்ஃபோனில் குறித்து வச்சுக்கோ, சரியா? நான் இப்போ கிளம்புறேன். என்னோட லைஃபுக்கு பிறந்த நாள் வருது. அதை போய் நான் கொண்டாட வேணா? பாய் மம்மி. டேய், நான் சொல்றத கேளுடா. பாய் பாய் மம்மி. டேய் ராஜா, நீ பண்ண பண்ண எனக்கு செம்ம கோவம் வருது. பாய் மம்மி. அங்கே போய் ஓரமாக உட்காந்து கோவப்படு என்ன? பாய்.
நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறீல. இரு, இந்த அம்மா யாருன்னு உனக்கு இன்னமேட்டு தான் புரிய போகுது.